வெறுமனே அச்சுறுத்தல் மட்டுமல்ல, முழு அழிவின் செய்தியைக் கொண்ட ஒரு ஆயுதத்தைப் பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? எதிரிகளின் ஒவ்வொரு திட்டத்தையும் நொடிப்பொழுதில் அழிக்கும் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பை மட்டுமல்ல, நமது தொழில்நுட்ப வலிமையையும் பறைசாற்றும் ஏவுகணையா? ஆம், இன்று நாம் இந்தியாவின் பிரலே ஏவுகணை பற்றி பேசப் போகிறோம். நண்பர்களே, இது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியின் ஒரு வடிவம். இது உலகம் முழுவதும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. கற்பனை செய்து பாருங்கள், சீனா மற்றும் பாகிஸ்தானின் நோக்கங்களை அழிக்கும் மற்றும் உலகின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்புகளுக்கு முன்னால் ஒரு முன்மாதிரியாக மாறும் ஒரு ஏவுகணை. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் பிரலே ஏவுகணை எவ்வாறு இந்தியாவின் பெருமையாகவும் எதிரிகளின் நடுங்கும் பயமாகவும் மாறியுள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். ஆம், இந்த ஏவுகணையை பற்றி நீங்களும் பெருமைப்பட்டால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். பின்னூட்டத்தில் ஜெய் ஹிந்த் என்று எழுத மறக்காதீர்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். இதன் மூலம் இந்தியாவின் இராணுவ வலிமை தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகளை நீங்கள் பெறலாம். தொடங்குவோம். பிரலே ஏவுகணையின் வலிமை மற்றும் அம்சங்கள். பிரலே ஏவுகணை என்ற பெயரிலிருந்தே அது அழிவின் மற்றொரு பெயரான ஒரு ஆயுதம் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த ஏவுகணை பெயரால் மட்டும் சிறப்பு வாய்ந்தது அல்ல, அதன் விவரக்குறிப்புகள் மற்றும் அம்சங்கள் அதை மிகவும் தனித்துவமாகவும் ஆபத்தானதாகவும் ஆக்குகின்றன. முதலாவதாக, இந்த ஏவுகணையை டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. இது 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் குறுகிய தூர ஏவுகணை ஆகும். இதில் விசேஷம் என்னவென்றால், இந்த ஏவுகணையை குப்பி அடிப்படையிலான மொபைல் சிஸ்டத்தில் பயன்படுத்த முடியும். இதன் பொருள், நீங்கள் எங்கும் பிரலேவை எளிதாக வரிசைப்படுத்தலாம், மேலும் அது தொடங்கப்பட்ட உடனேயே அதன் நிலையை மாற்றுகிறது. அதாவது, எதிரியால் அதை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை. வேகம் மற்றும் துல்லியம். பிரலே ஏவுகணையின் வேகம் 1 முதல் 1.5 மேக் ஆகும். அதன் அதிவேகம் எதிரிகளின் ரேடார் அமைப்புகளை தவிர்க்க உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் அதன் உள்வழி செலுத்தல் அமைப்பு மிகவும் மேம்பட்டது. இந்த ஏவுகணை வானில் அதன் திசையை மாற்றும் திறனை கொண்டுள்ளது. அதாவது, இலக்கு அதன் இருப்பிடத்தை மாற்றினாலும் பிரளயம் அதை அகற்ற முடியும். பேலோட் கொள்ளளவு. இந்த ஏவுகணை 500 முதல் 1000 கிலோ எடை கொண்ட வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதாவது, எதிரியின் மிகச்சிறிய உள்கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இராணுவ தளமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் மண்ணில் கலக்க முடியும். கற்பனை செய்து பாருங்கள், இந்த ஏவுகணை இந்திய எல்லையில் நிறுத்தப்பட்டால் எதிரிகள் எப்படி பயத்தில் நடுங்குவார்கள்? பிரலே ஏவுகணை எதிரிகளின் ஏவுகணைகள். இந்தியாவிடம் மட்டுமே இதுபோன்ற ஏவுகணை உள்ளது என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். ஆனால் பிராலய அவர்களை விட வலிமையானவன், முன்னேறியவன். சீனாவின் டாங்ஃபெங் 12 ஏவுகணை வெறும் 400 கிலோமீட்டர் தூரமும், பாகிஸ்தானின் கஸ்னவி ஏவுகணை சுமார் 300 கிலோமீட்டர். இதில் சிறப்பு என்னவென்றால், 2 ஏவுகணைகளும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை. அதாவது, அவை வேறொருவரின் தொழில்நுட்பத்தை நகலெடுப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் பிரலே ஏவுகணை முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா ஆகும். இந்த ஏவுகணை இந்தியாவின் தொழில்நுட்ப வலிமையை காட்டுவது மட்டுமல்லாமல், தற்சார்பு இந்தியாவின் பிரச்சாரத்தின் வாழும் உதாரணமாகவும் உள்ளது. அதன் வேகம், துல்லியம் மற்றும் திருட்டுத்தனமான தொழில்நுட்பம் ஆகியவை எதிரி ஏவுகணைகளை விட சக்தி வாய்ந்ததாக ஆக்குகின்றன. பிரலே ஏவுகணை சோதனை வெற்றி. இப்போது அதன் சோதனைகள் பற்றி பேசலாம். பிரலேயின் முதல் சோதனை ஏவுதல் 22 டிசம்பர் 2021 அன்று நடந்தது. மேலும் சோதனை முற்றிலும் வெற்றிகரமாக இருந்தது. அடுத்த நாள் டிசம்பர் 23 அன்று 2வது சோதனை நடத்தப்பட்டது. மீண்டும் ஏவுகணை அதன் இலக்கை சரியான துல்லியத்துடன் தாக்கியது. 2023ஆம் ஆண்டின் 3வது சோதனை ஏவுகணையின் செயல்திறனை இன்னும் சிறப்பாக ஆக்கியது. இந்த வெற்றிகரமான சோதனைகளுக்கு பிறகு உலகம் முழுவதிலுமிருந்து பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்த ஏவுகணையை ஒரு கேம் சேஞ்சர் என்று வர்ணித்துள்ளனர். இது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியாவுக்கு பிரளய ஏவுகணையின் முக்கியத்துவம்
பிரலே ஏவுகணை இந்தியாவுக்கு பாதுகாப்பு ஆயுதம் மட்டுமல்ல, உளவியல் ரீதியாகவும் நன்மை பயக்கும். எதிரியின் மன உறுதியை உடைக்க ஒரு ஏவுதல் போதும். இந்தியா இனி தனது பாதுகாப்புடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலளிக்க முழுமையாக தயாராக உள்ளது என்பதை இது காட்டுகிறது. இந்த ஏவுகணை இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் நிலைநிறுத்தப்படும். இது நமது மூலோபாய இடங்களை இன்னும் பாதுகாப்பதற்கான நன்மையை அளிக்கும். நண்பர்களே, பிரலே ஏவுகணை வெறும் ஏவுகணை மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு சக்தியின் சின்னம். இந்த ஏவுகணை நாம் இனி யாரையும் சார்ந்திருக்கவில்லை, ஆனால் நமது தற்காப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு இரண்டிற்கும் முழுமையாக திறன் கொண்டுள்ளோம் என்பதை காட்டுகிறது.